வணக்கம். பரம சுகத்தோட வாழ்பவன் பாமரன்தான். சுகத்தோட வாழ்கிறான். இருப்பதை கொண்டு இன்பமாக வாழ்கிறான். கூழோ கஞ்சியோ ஏதோ ஒரு ஆடையே அது அது அவனுக்கு வேண்டிய நிலை இறை கொடுக்கிறது. அவனுடைய நிலைக்கு தக்கன இறை கொடுத்து விடுகிறது. இறையும் கொடுத்து விடுகிறது, நிம்மதியும் கொடுத்து விடுகிறது. உண்மையாக சொல்லப்போனால் இன்பமாக நல்ல சுகமாக வாழக்கூடியவன் பாமரன்தான். இப்போ ஸ்டாராக இருக்கட்டும், விஐபியாக இருக்கட்டும், பெரிய உயர்ந்த நிலையில் யாராக இருக்கட்டும், அவர்கள் வாழ்வு இந்த பாமரனுக்கு உள்ள வாழ்வு போல சுகமாக இருக்காது. அவன் பாமரன் இருக்கிற வைத்து அதை சாப்பிட்டுட்டு அப்பவே இறை தியானத்துக்கு போயிடுறான், இறை நித்திரைக்கு போகிறான். அது ஒரு தியானம்தான். அது அந்த நிலையில் சுகமாக தூங்கி சுகமாக எந்திரிக்கிறான். இடையில எந்திரிப்பதே இல்லை. படுத்தானா காலையில் தான் எந்திரிப்பான். அப்படிப்பட்ட சுகமான ஒரு நித்திரையை கொள்கிறான். ஆனால் அது ஸ்டாரோ விஐபியோ அந்த அளவுக்கு ஒரு சுகமான நித்திரையை அணிவிப்பதில்லை. ஆமாம், ரொம்ப நித்திரைக்காக இயங்குவார்கள். உணவு இருந்தும் அதை உண்க முடியாமல் இயங்குகிறார்கள். எத்தனையே நிலையான நிலை இந்த பாமரனுக்கு இருப்பது போல உயர்ந்த நிலை விஐபிக்கோ ஸ்டாருக்கோ இல்லை கோடீஸ்வருக்கோ யாருக்கும் இருக்காது. ஏக்கம்தான் இருக்கும். இருந்தும் அதை அணிவிக்க முடியாத ஏக்கத்தோடு தான் அவர் இருப்பார்கள். ஆனால் இந்த பாமரன் இருக்கிறத வைத்து அதை அமிர்தமாக சாப்பிட்டு இன்பமாக வாழக்கூடிய ஒரு நிலை அவனிடம் இருக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஏற்றம் என்ன என்றால் என்ன, தாழ்வு என்னன்னு இருக்காது. அதுதான் பாமரன். பாமரன் இறைக்கு ஒப்பானவன். இறை நிலையோடு வாழக்கூடியவன் தான் பாமரன். அந்த பாமர சுகம் பரமசுகம். அப்படி வாழ்வது ஒரு சுகமான வாழ்க்கை. அது உண்மையை சொல்லப்போனால் அந்த உடைய வாழ்வு அவர்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை ருசிக்க முடியாது. ஆனால் அவர்களை பார்த்து நாம் ஏங்க முடியும், ஏங்கிக் கொள்கிறோம்.